ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் கூகுள் பிக்சல் 7 அன்பாக்சிங் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு வந்து என்ன மாதிரி டெம்பர் கிளாஸ் வாங்கினேன் அண்ட் ஆல்சோ அதுக்கு என்ன மாதிரி பேக் கவர் வாங்கலாம் அப்படிங்கிறது வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேக் கவர் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்டிடுவோம். அண்ட் இந்த டெம்பர் கிளாஸ் நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன், வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. சரி, பாக்ஸ்குள்ளே என்னதுன்னு பார்ப்போம். நீங்கள் என்ன டெம்பர் கிளாஸ் வாங்கினீங்கனாலும் டெம்பர் கிளாஸோட ஒன்றா இந்த ஒரு வெட் அண்ட் ட்ரை வைப்புன்னு சொல்லி ஒன்று இருக்கணும். அண்ட் ஆல்சோ எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று வந்து டஸ்ட் ரிமூவல் ஸ்டிக்கர்னு சொல்லி ஒன்று இருக்கும். அது இருந்தாலும் பரவாயில்ல, பட் கண்டிப்பாக இந்த ரெண்டு இருக்கணும், வெட் அண்ட் ட்ரை வைப் இருக்கணும். ஸோ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். முதல்ல இந்த டஸ்ட் ரிமூவல் ஸ்டிக்கரை வச்சு நீங்கள் அந்த ஸ்க்ரீன் மேலே ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த டஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன் மேலே எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி ஸ்டிக்கரை வச்சு எடுத்திங்கன்னா அந்த டஸ்ட்டு தான் ஒட்டிகிட்டு இருந்ததுன்னா கூட வந்துடும். ஸோ முதல்ல இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த வெட் அண்ட் ட்ரை வைப் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை க்ளீன் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு அந்த வெட் வைப் எடுப்போம். ஸோ இதில் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி இருக்கும். அது ஆல்ரெடி வெட்டாக தான் இருக்கும், ஈரமாக இருக்கும். அது என்னென்னா ஒரு ஆல்கஹாலிக் கெமிக்கல் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அது காற்று பட்டதுனால ட்ரை ஆகும். ஸோ வெளியில் எடுக்கும்போது நல்ல ஈரமாக இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீனை வச்சு நீங்கள் அந்த ஈரமாக இருக்கிற அந்த ஸ்டிக்கரை ஃபஸ்ட் நீங்கள் க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா தேய்ச்சி க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள்ஸுமே இல்லாத மாதிரி. அது க்ளீன் பண்ண அடுத்ததே வந்து நீங்கள் அந்த ட்ரை வைப் யூஸ் பண்ணி அதுலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இது ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு அந்த ஸ்க்ரீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நீங்கள் எந்த ஒரு டஸ்ட் பார்ட்டிகிள்ஸுமே இல்லாத மாதிரி நல்லா ஸ்க்ரீனை பக்காவாக ரெடி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஸ்க்ரீன் நல்லா க்ளீனாக இருக்குது, எந்த ஒரு டஸ்ட்டுமே இல்லைங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெம்பர் கிளாஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ டெம்பர் கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா உடனே வந்து ஸ்டிக் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால் முன்னாடியே வந்து எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் மட்டும் இதை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த டெம்பர் கிளாஸோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 300 ருபீஸ் வந்தது. நல்லாவே ஸ்டிஃபாக கிளாஸ் மாதிரி இருந்ததுனால ரொம்ப வளையாது அவ்வளோ ஈஸியாக. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தான் ஒட்டணும். ஆனால் அதுக்கு ஒரு ஈஸி மெத்தட் இருக்குது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கேமரா இருக்கும், கண்டிப்பாக செல்ஃபி கேமராவோட ஹோலும் உங்கள் டெம்பர் கிளாஸில் இருக்க அந்த கேமரா ஹோலுமே வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி கரெக்டான பொசிஷனில் ஜஸ்ட்டு ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அந்த ஃபிட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் அதை மட்டும் கரெக்டாக பொசிஷன் பண்ணி அழுத்துனீங்கன்னா போதும். ஸோ இப்போ முக்கியமான விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா, பபிள்ஸ் வராமல் மட்டும் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா போதும். ஸோ ஒட்டினோடனே இந்த மாதிரி நல்லா வந்து ஸ்க்ரீன் மேலே ப்ரெஸ் பண்ணி எல்லா கார்னர்லேயுமே வந்து ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி நல்லா அழுத்திட்டிங்கன்னா போதும். ஸோ ஏர் பபிள்ஸ் மட்டும் இல்லை, அண்ட் ஆல்சோ ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்குது. அப்புறம் வந்து மெயினாக இந்த செல்ஃபி கேமராவில் வந்து அந்த கிளாஸ் வந்து மறைக்காத மாதிரி பொசிஷன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இட்ஸ் 100% பர்ஃபெக்டாக ஒட்டிட்டோன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு பிக்சல் 7க்கு நான் வாங்கின பேக் கேஸ் இது தான். ஃபஸ்ட்டு பேக் கேஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இது என்ன பேசிஸில் நான் வாங்கினேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். எப்போவுமே மொபைலுக்கு ஆக்சசரிஸ் ஏதாவது ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா அந்த மொபைல் மாடல் நம்பர் கரெக்டாக கொடுத்து அதுக்குண்டான ப்ராடக்ட் மட்டும் வாங்குங்க. மாற்றி வாங்கிட்டிங்கன்னா செட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா 7ம் இருக்குது, 7 ப்ரோவும் இருக்குது. ஸோ ப்ரோவோட ப்ராடக்ட் இதுக்கு செட் ஆகாது. ஸோ இதோட ப்ராடக்ட் அதுக்கு செட் ஆகாது. ஸோ அதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் இதை நான் வாங்கினதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, மெயினாக பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா கேமராவுக்கு உண்டான அந்த பம்ப் வந்து இதுலேயும் கவரிங் இருக்குது. அண்ட் ஆல்சோ எல்லா ஹோல்ஸ்க்குமே உண்டான இடத்துல கரெக்டாக ஹோல்ஸ் இருக்குது. அதாவது இந்த பிக்சல் 7க்கு உண்டான எக்ஸாக்ட் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பட்டன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக கவர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஆல்சோ அந்த எஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படாத மாதிரி நல்ல ஒரு அங்கே ஒரு சின்ன பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இது எல்லா வகையிலுமே கரெக்டாக இருந்தது. கேமராவுக்கும் மெயின் அடிப்படாதுங்கிறனால இதை நான் செலக்ட் பண்ணி வாங்கினேன். இது வேணும் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வாங்கிக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னா நிறைய கேட்டகரிஸில் 150க்கும் மேலே வீடியோஸ் நம்ம சேனல் ஆல்ரெடி போட்டுருக்குறோம் இருக்குது. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக அதையும் ஒரு தடவை பாருங்கள். ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவோ என்டர்டெய்னிங்காக இருக்கணுங்கிற நம்பிக்கையோட தான் நான் போட்டிருக்கிறேன். இன்னுமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லணும் சொல்லிட்டு போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் முடிஞ்சால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இன்னுமே சூப்பரான வீடியோஸோட சீக்கிரமாக வரேன். லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஹாப்பினஸ். எல்லோரும் நல்லாயிருப்போம். நன்றி, வணக்கம்.